ஓகே guys, நம்ம நெக்ஸ்ட் பக் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் பக்கை நான் இந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கு டெமோவாக லைவாக காட்ட போகிறேன். இது easymedico.com அப்படின்ற ஒரு வெப்சைட். இங்கே நீங்கள் மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் நிறையா ப்ராடக்ட்ஸ் பை பண்ணி வாங்கிக்கலாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த சைட்டில் நான் செஞ்சு காட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் உங்களோட டார்கெட்டில் இந்த வெப்சைட்டில் வேணால் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நம்ம செகண்ட் பக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த கான்செப்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டூலை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ நம்ம எந்த வெப்சைட்டில் செக் பண்ணுறோமோ அந்த வெப்சைட் எந்த கோடிங்கு, எந்த டெக்னாலஜியில் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுன்னா நம்மளுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அந்த இடத்துல ஒரு ஐகான் மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணோன்னே எனக்கு தெரிஞ்சிடும் அவங்க என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. விண்டோஸ் அனலிட்டிக்ஸ்க்கு கூகுள் அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, வெப் சர்வர் IIS, என்ன லைப்ரரி ஃப்ரேம் ஒர்க், இதெல்லாம் எனக்கு டக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் பக்ஸ்லாம் கண்டுபிடிக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் தான், வேப்பலைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் சர்ச்சில் போயிட்டு WAPPA வேப்பலைசர் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கனாலே போதும். வேப்பலைசர் நீங்கள் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசருக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்டென்ஷன் இருக்கும். நான் ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஃபயர்ஃபாக்ஸ், குரோம் யூஸ் பண்ணால் குரோம், அந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் ஆட் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகி இந்த இடத்துல வந்துடும். ஸோ நான் ஆல்ரெடி ஆட் பண்ணனால எனக்கு ரிமூவ் அப்படின்ற மாதிரி காட்டுது. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டில் அதை பற்றி போட்டிருக்காங்க. அதே தான், ஒரு சைட்டை ஜஸ்ட் லோட் பண்ணதுக்கப்புறம் அதோட ஐகான் வரும். கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அந்த வெப்சைட் என்ன சாஃப்ட்வேர்ஸ்னால யூஸ் பண்ணுறாங்க, என்ன டெர்மினாலஜினால யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சிடும். ஜஸ்ட் இந்த டூல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. பின்னாடி நம்ம நிறையா பார்ப்போம். இது மாதிரி நிறையா எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. நான் என்னென்ன எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத அப்பப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு ரஃபாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன மாதிரி பக் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ரெஸ்பான்ஸ் மேனிப்புலேஷன், அதுக்கப்புறம் ரேட் லிமிட், இது ரெண்டையும் தான் பார்க்க போகிறோம். சம்டைம்ஸ் ரெண்டுமே கலந்து வரும், இல்லாட்டி தனித்தனியாகவும் வரும். இதோட ஓவர்வியூ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ எப்படின்னா, இதுதான் நம்மளோட கம்ப்யூட்டரில் இருக்க நம்ம யூஸ் பண்ணுற வெப்சைட். அதுக்கப்புறம் இதுதான் நம்ம டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ஒரு சர்வர் பேக்எண்டில் இருக்கும். இப்போ இந்த வெப்சைட் பேர் என்னது, easymedico. அதுதான் இந்த வெப்சைட் easymedico. இது நம்ம முன்னாடி பார்க்குறோம், ஓகேவா? இது நம்ம என்ன பண்ணுறோன்னா முன்னாடி இந்த மாதிரி பார்க்குறோம். கொஞ்சம் பாதி பாதி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம முன்னாடி பார்க்குறோம். என்னன்னா ப்ராடக்ட்லாம் பார்க்குறோம், ஏதாச்சும் வாங்குகிறோம், என்ன வேணால் பண்ணலாம். அவங்க என்ன வச்சுருக்காங்கன்னா சைன் அப்பு, லாகின், இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ எப்படி நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் யூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இதுவும் ஒரு வெப்சைட்டு. இதுலேயும் நம்ம நிறையா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம முன்னாடி பார்க்குறோம், இது ஃப்ரண்ட் எண்டு. இதோட டேட்டாவெல்லாம் ஒரு இடத்துல போய் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க, பேக் எண்டு. இந்த பேக் எண்டில் தான் என்னன்னா சர்வர் அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த இதில் பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க என்ன சர்வர் யூஸ் பண்ணுறாங்கன்னா விண்டோஸ் சர்வர். ஸோ இப்போ நம்ம புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணாலோ, இல்லை ஏதாச்சும் வாங்கினாலோ, இல்லை நம்ம டேட்டாவை ஏதாச்சும் கொடுத்தாலோ, அது எல்லாமே அவங்க சர்வரில் தான் போயிட்டு வரும். ஸோ இன்டர்நெட்டை நம்ம என்ன பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு ரெக்வஸ்ட் போகும், அங்கேருந்து அதுக்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். இப்படி தான் ஜென்ரலாக இருக்கும். இதை நீ ஆச்சுக்கோங்க. இந்த ரெஸ்பான்ஸ் போயிட்டு வருது தெரியுமா, இதுதான் அந்த ரெண்டு கோடு. இதில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஊடால போய் அதை நம்ம மாற்றி மேனிப்புலேட் பண்ண போகிறோம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நான் லாகின் பண்ண போகிறேன் இந்த வெப்சைட்டில், ஓகேவா? லாகின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, லாகின் பண்ண போகிறேன். லாகின் பண்ணணுன்னா என்ன கேட்பாங்கன்னா உங்கள் ஐடி, ஃபோன் நம்பர், மெயிலு, பாஸ்வேர்டு, இந்த மாதிரி கேட்பாங்க. அதை நான் இங்கே டைப் பண்ணுவேன். இங்கே நான் டைப் பண்ணோடனே அது எங்கே போகும், பின்னாடி அதோட சர்வரில் போய் செக் பண்ணும். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஐடியில் ஒரு ஆள் இருக்காங்களா இல்லையா, அந்த ஐடிக்கு இதுதான் பாஸ்வேர்டா இல்லையா அப்படின்றத செக் பண்ணும். செக் பண்ணிட்டு இந்த மாதிரி என்ன பண்ணுன்னா ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸில் தான் அனுப்பிச்சு விடும். இன்கேஸ் தப்பாக இருந்துச்சுன்னா தப்புன்னு சொல்லி அது இந்த இடத்துல சொல்லும். நம்ம என்ன பண்ண போறோம்னா
ஃபுல்லா தப்புன்னு சொல்லி அது போறதுக்கு முன்னாடி நடுவுலயே அதை நிப்பாட்டி வச்சு தப்பு இல்ல கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி மாத்த போறோம். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? மேனிபுலேட், அதாவது மாத்த போறோம் ஒரு விஷயத்த. இப்போ நான் என்ன பண்றேன், இங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுப்பேன், கரெக்டானது போட்டா இந்த ஃப்ரண்ட் எண்ட் என்ன பண்ணுனா, ஓகே இவங்க கரெக்டான பாஸ்வேர்டு தான் கொடுத்துருக்காங்கன்னு இந்த பேக் எண்டுக்கு சொல்லும். பேக் எண்ட் என்ன பண்ணும், ஓகே உனக்கு நான் அக்சஸ் தரேன், நீ என் வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வெப்சைட்குள்ள லாகின் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் நான் தப்பான ஐடி தப்பான பாஸ்வேர்டு அந்த மாதிரி கொடுத்தேன்னா இது என்ன பண்ணுனா, இந்த யூசர் தப்பான ஐடி கொடுக்குறாங்க, அதனால இவங்கள உள்ள போகக்கூடாது, ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு எரர் மெசேஜ் கொடுப்போம். நம்ம அந்த எரர் மெசேஜ் சர்வருக்கு போறதுக்கு முன்னாடி அதை தடுத்து நிப்பாட்டுறோம், இன்டர்செப்ட் பண்றோம். தடுத்து நிப்பாட்டி அதை நம்ம சேஞ்ச் பண்ண போறோம், இது தப்பு கிடையாது இது கரெக்ட் தான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி மாத்தி நம்ம சில விஷயங்கள் பண்ண போறோம். அதை தான் சிம்பிளா என்ன சொல்லுவாங்கன்னா ரெஸ்பான்ஸ் மேனிபுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை லைவா செஞ்சு காட்டுறதுக்கு உங்களோட பப்ஷூட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பப்ஷூட்னா என்ன, அது எப்படி இன்ஸ்டால் பண்ணும், ஓப்பன் பண்ணும், அதுக்கே பெருசா பார்த்தோம் நிறையா. ஸோ பப்ஷூட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, டார்கெட் டேப் போய்க்கோங்க, ஸ்கோப் போய்க்கோங்க. நம்ம ஸ்கோப் ஆட் பண்ணும். நான் சொன்ன மாதிரி நம்ம எந்த வெப்சைட்டை டெஸ்ட் பண்ண போறோமோ அதை நம்ம ஸ்கோப்ல ஆட் பண்ணிக்கணும். அப்பதான் அதோட டேட்டாவை மட்டும் கரெக்டா எடுக்கும். ஈஸி மெடிக்கோ அதை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இதை டிக் பண்ணிட்டு ஆட் கொடுத்துட்றேன். இந்த இடத்துல போயிட்டு ஹோஸ்ட் அப்படின்ற இடத்துல அதை கொடுத்து ஓகே பண்ணிடுறேன். இப்போ நான் ஆட் பண்ணோடனே என்ன ஆகும்னா அந்த வெப்சைட்டுக்குரிய டேட்டா மட்டும் லோட் ஆகும். இப்போ நான் அகைன் என்ன பண்ண போறேன்னா ரீலோட் பண்ண போறேன். பேட் ரிக்வெஸ்ட், ஏன் பேட் ரிக்வெஸ்ட் வருது, பேக், oops எடுக்கலையே என்னாச்சு, சம்டைம்ஸ் இப்படி ஆகும். மேபி ப்ராக்ஸி ஆன் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி ஏதாச்சும் லோட் ஆகாமல் இருக்கலாம். மேபி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பர்ப் ஒரு வாட்டி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பர்ப் ஷூட் ஆஃப் பண்ணால் சைட்டு நல்லா எடுக்குது. அகெயின் ஆன் பண்ணுவோம், ஆன் பண்ணிவிட்டு லோட் பண்ணுவோம். ஓகே, சம்டைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறையா ரெக்வஸ்ட் கொடுத்துட்டே இருந்திருப்போம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செக்யூரிட்டிக்காக இந்த அவங்க வெப்சைட்டை நம்ம பர்ப் யூஸ் பண்ணால் வராத மாதிரி பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம். நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு 10 minutes அந்த மாதிரி அவங்க டைம் லிமிட் செட் பண்ணியிருப்பாங்க. அது வரைக்கும் அந்த சைட் கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் இருந்துட்டு வந்துட்டோம்னா போதும். ஸோ ஜஸ்ட் ஒரு 2-3 minutes வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2-3 minutes வெயிட் பண்ணிவிட்டு ரீலோட் பண்ணேன், சரியாயிடுச்சு. ஸோ நம்ம இதில் செக் பண்ண போகிறோம் அப்படின்னா சைன் அப் லாகின் அந்த பேஜில் செக் பண்ண போகிறோம். ஸோ புதுசாக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஐடி கிரியேட் பண்ணணும். அதுக்கு இவங்க என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் என்டர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா டெம்பரவரியாக ஃபேக்காக ஒரு நம்பர் என்டர் பண்ண போகிறேன். 987987987 அப்படின்ட்டு. ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படின்றத செக் பண்ணுறேன். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவோம் வெரிஃபிகேஷனுக்காக அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஓடிபியை வெரிஃபிகேஷனை பைபாஸ் பண்ண போகிறோம். அதாவது ஓடிபி வெரிஃபை பண்ணால் தான் நம்மளுக்கு அக்கௌண்ட்டே கிரியேட் ஆகும். ஆனால் நம்ம ஓடிபி வெரிஃபை பண்ணாமே அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த பக்கு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தோடனே நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பப்ஷூட் போய்க்கணும். அதில் ப்ராக்ஸி டேப்ல இன்டர்செப்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அதாவது இந்த இன்டர்செப்ட் அப்படின்றது என்ன பண்ணணும்னா நான் சொன்னேன்ல இந்த இடத்துல இருந்து இதோட சர்வருக்கு ரெஸ்பான்ஸ் ரெக்வஸ்ட்லாம் போயிட்டு வரும்ட்டு, அதை திடீர்னு நடுவில் தடுத்து வச்சு நம்மளுக்கு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக தான் இந்த இன்டர்செப்ட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இன்டர்செப்ட் கொடுத்தோன்னே என்ன ஆகுதுன்னா இந்த ரெக்வஸ்ட் போகாமல் ஸ்டாப் ஆகிக்குச்சு. இதை நான் என்ன பண்ண போறேன்னா ஒன்று ஃபார்வர்ட் பண்ண போறேன். ஸோ ஃபார்வர்ட் இதில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செக் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு ஐடி இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. கஸ்டமர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அந்த மாதிரிலாம். ஸோ கான்டாக்ட் பாஸ்வேர்டு அந்த மாதிரிலாம் டீட்டெயில்ஸ் வருது. ஸோ ஃபார்வர்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ரெக்வஸ்ட் அதாவது ஒரு ஐடி கிரியேட் பண்ணீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி தான் வரும். எந்த வெப்சைட்டு easymedia.com medico.com
அதில் என்ன ரெக்வஸ்ட்னா கஸ்டமர் ஜென்ரேட் சைன் அப் ஓடிபி. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகணும். நான் அப்போ தான் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதுக்கு இப்போ தான் அந்த ஒரு ரெக்வஸ்ட் வருது. கீழே பார்த்தீங்கன்னா பாடியில் நிறையா மெசேஜ் இருக்குது. என்ன மோடு, மொபைலு, இமெயில் ஐடி கொடுக்கல, மொபைல் நம்பர் நான் கொடுத்த மொபைல் நம்பர், கேப்சா, அதாவது இந்த மாதிரி நான் வந்து ரோபோட் இல்லைன்னு சொல்லி வெரிஃபை பண்ணலாம் அந்த கேப்சா டேட்டா. நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணுறோம்னா சும்மா வருவோம், லாகின் பண்ணுவோம், உள்ளே போவோம், ப்ராடக்ட் பை பண்ணுவோம், இந்த மாதிரிலாம் பண்ணிருப்போம். ஆனால் பேக் எண்டில் ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரிலாம் நிறையா ப்ராசஸ் நடக்கும். அது ஒரு ரெக்வஸ்ட்டாக போகும், அதுக்குன்னு சில டேட்டா போகும், இமெயில் ஐடி, கேப்சா டெக்ஸ்ட், பாஸ்வேர்டு, என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன்லாம் பண்ணி போகும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் டேட்டா போகும். ஒன்று வந்து போஸ்ட்டு, இன்னொன்று வந்து கெட்டு. போஸ்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஏதாச்சும் ஒரு டேட்டாவை புதுசாக அவங்க சர்வரில் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அது போஸ்ட்டு. இப்போ நான் புதுசாக ஒரு நம்பரை அதில் அப்லோட் பண்ணுறேன்ல, அது போஸ்ட்டு. அதே இது வேற ஏதாச்சும் ஆல்ரெடி அங்கே இருக்க டேட்டாவை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கெட்டு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா டார்கெட் டேப் போனீங்க அப்படின்னா நம்ம எந்த வெப்சைட்லாம் விசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வரும். அதில் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். அதில் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ ஃபோல்டர்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் செக் பண்ணியிருப்பாங்க. நடுவில் வர இதில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் என்ன மாதிரி ரெக்வஸ்ட்லாம் வந்துட்டு போயிருக்கு, ஆட்டோமேட்டிக்காக பேக் எண்டில் என்னெல்லாம் நடந்திருக்கு, அந்த ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டுக்கும் என்னெல்லாம் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே புதுசாக இருக்கும், பட் நோ ப்ராப்ளம். இப்போ தான் நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ்குள்ளே போக போக இன்னும் புரிய ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டும் நம்ம எப்படி பார்க்கணும், ரெஸ்பான்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்ட்டுலாம். ஓகே, நம்ம இந்த ப்ராக்ஸிக்கு போவோம். இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு நான் மெயினாக என்ன பண்ண போகிறேன்னா இன்டர்செப்ட் பண்ணி பைபாஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ஆக்ஷன் டூ இன்டர்செப்ட் ரெஸ்பான்ஸ் டு திஸ் ரெக்வஸ்ட். அதாவது நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், அது சர்வருக்கு போகுது, அதோட ரெஸ்பான்ஸ் வரும்போது நான் அதை மாடிஃபை பண்ணணும். அப்போனா நான் இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணணும் ஆப்ஷன்ஸை. ஆக்ஷனில் போயிட்டு டூ இன்டர்செப்டில் போயிட்டு ரெஸ்பான்ஸ் டு திஸ் ரெக்வஸ்ட் கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ பார்த்தோன்னா ரெக்வஸ்ட் மோடில் இருக்குது, ஃபார்வர்ட் பண்ணணும். ஃபார்வர்ட் 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 ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஒன்று வருதா, அந்த ரெஸ்பான்ஸ் வர வரைக்கும் நான் பண்ணணும். அப்போ போய் நான் என்ன பண்ணலான்னா அதோட ரெஸ்பான்ஸை பார்த்துக்கலாம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 200 ஓகே அப்படின்னு ஒன்று கிடைக்கும். ஹெச்டிடிபி கோட்ஸில் 200 அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். கீழே பார்த்தோம் அப்படின்னா ஏதாச்சும் எரர் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ட்ரூ, டேட்டா எரர் அக்வர்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஃபார்வர்ட் 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 இன்டர்செப்டா தூக்கிடுவோம். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தேன்ல, வெரிஃபிகேஷன் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, அதனால நம்ம வேகமாக பண்ணணும். ஸோ ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இன்டர்செப்ட் ஆன். நெக்ஸ்ட். இந்த வாட்டி பார்த்தோன்னா டக்குன்னு போயிடணும். அந்த ஓடிபி பேஜ் வந்துருச்சு. ஆக்ஷன் டூ இன்டர்செப்ட் ரெஸ்பான்ஸ் டு திஸ் ரெக்வஸ்ட் ஃபார்வர்ட். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் வேகமாக பண்ணிட்டேன். சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப ஸ்லோவாக பண்ணோம்னா எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. இப்போ நான் வேகமாக பண்ணிட்டேன், அதே ஸ்டெப்ஸ் தான். இப்போ பார்த்தோம்னா 200 ஓகே, இஸ் எரர்ஸ் ஃபால்ஸ், எந்த எரருமே இல்லை அப்படின்னு வருது. எந்த எரருமே இல்லை, ஏன்னா போன வாட்டி இந்த இடத்துல ட்ரூ இருந்துச்சு, இப்போ இந்த இடத்துல ஃபால்ஸாக மாறிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அனலைஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த வெப்சைட்டு, இந்த பேக்கெண்ட்லாம். ட்ரூன்னு கொடுத்தா எரர் இருக்குன்னு கன்சிடர் பண்ணி எரர் மெசேஜ் காட்டுது, ஃபால்ஸ்ன்னு கொடுத்தா எதுவும் காட்ட மாட்டேங்குது அப்படின்றத நான் இப்போ ஜஸ்ட் பார்த்து அனலைஸ் பண்ணியிருக்கேன். அகெயின் ஃபார்வர்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போயிருச்சு. என்ன ஆயிடுச்சு, அடுத்த பேஜுக்கு போயிருச்சு. எப்படி போச்சு, எரரே இல்லை அப்படின்றனால அடுத்த பேஜுக்கு போயிருச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டைப் பண்ண ஓடிபியை, அதாவது உங்களுக்கு ரிசீவ் பண்ண ஓடிபியை இங்கே போடுங்கன்றாங்க. என்கிட்ட தான் அப்படி ஒரு நம்பரே இல்லை, ஜஸ்ட் இந்த பர்பஸ்க்காக நான் அப்படி ஒரு நம்பர் போட்டிருக்கேன். அப்புறம் எப்படி எனக்கு ஓடிபி தெரியும், ஓடிபியே தெரியாது. ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா ரேண்டமாக 1 2 3 4ன்னு கொடுக்க போகிறேன். கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இங்கே பாருங்க, the OTP is either expired or not valid. ஸோ இது வந்து வேலிட் ஓடிபி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அகெயின் இன்டர்செப்ட் ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு அந்த மெசேஜ் வராமல் நம்ம அதை தடுத்து வச்சுருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஓடிபி பேஜுக்கும் வந்துட்டேன். கஸ்டமர் வேலிடேட் சைன் அப் ஓடிபி ஈக்குவல் டு 1 2 3 4 அந்த பேஜுக்கு வந்துட்டேன். மறுபடியும் போயிட்டு ஆக்ஷனில் போயிட்டு அந்த டூ இன்டர்செப்ட் ரெஸ்பான்ஸ் டு திஸ் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ஃபார்வர்ட் ஃபார்வர்ட்
ஃபார்வர்ட். எங்கே வந்து நிப்பாட்டியிருக்கேன் அப்படின்னா இந்த ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு மேலே, அங்கே வந்து நிப்பாட்டியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தோன்னா ரெஸ்பான்ஸில் என்ன இருக்குன்னா எரர் வந்து ட்ரூ அப்படின்னு மாறி இருக்கு. டேட்டாவில் வந்து த ஓடிபி இஸ் எய்தர் எக்ஸ்பயர்ட் ஆர் நாட் வேலிட் வந்திருக்கு. ஸோ போன வாட்டி நான் அந்த இன்டர்செப்ட் பண்ணாமல் டேரெக்டாக நெக்ஸ்ட் கொடுக்கும்போது எனக்கு வந்து இந்த மெசேஜ் தான் வந்துச்சு. நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா அந்த சர்வருக்கு போகிற டேட்டாவை மாற்றி விட போகிறேன். என்ன மாற்றி விட போகிறேன்னா ட்ரூ அப்படின்றத ஃபால்ஸ்னு மாற்றி விட போகிறேன். டேட்டாவில் எரர் மெசேஜை டெலீட் பண்ணி விட போகிறேன். பண்ணி விட்டுட்டு ஃபார்வர்ட் அனுப்ப போகிறேன். கரெக்டாக அந்த ஒரு ரெக்வஸ்ட்டை மட்டும் நான் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 2 3 4 போட்டேன், ஓடிபி வெரிஃபை பண்ணேன், ஓடிபி எனக்கு அக்செப்ட் ஆகலை. ஆனால் செகண்ட் டைம் வந்து இன்டர்செப்ட் பண்ணி அதோட ரெஸ்பான்ஸை மேனிப்புலேட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் எனக்கு ஏற்ற மாதிரி. நான் போட்டது தப்பான ஓடிபி தான், இருந்தாலும் ரெஸ்பான்ஸில் போய் மாற்றினால எனக்கு என்ன ஆயிடுச்சு, மொபைல் நம்பர் வெரிஃபை ஆயிருச்சு. மொபைல் நம்பர் வெரிஃபை ஆகி இப்போ என்ன ஆகுது, அடுத்த பேஜுக்கே வந்துருச்சு. ஸோ இதை தூக்கி விட்டுறேன். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், யாரோட மொபைல் நம்பரை வேணாலும் போட்டு நம்ம இந்த வெப்சைட்ல ஓடிபி, அதாவது ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்டை நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மேஜர் பக். இந்த பக்கை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் பைபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு பக் தான். ஏன்னா கரெக்டான பாஸ்வேர்டு ஓடிபி போட்டால் மட்டும்தான் போகணும். ஆனால் நம்ம தப்பான ஓடிபி போட்டு ரெஸ்பான்ஸை மேனிப்புலேட் பண்ணி உள்ளே போயிட்டோம். இப்போ அக்கௌண்ட் ஜென்ரேட் ஆகுதான்னு பார்ப்போம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா டிஹெச்னு கொடுக்குறேன். பாஸ்வேர்டுக்கு வந்து 1 2 3 4 5 ஓகே, சம் நம்பர்ஸ் கொடுக்குறேன். சைன் அப். Password must contain 8 to 20 characters. Must contain at least. Okay, some characters கொடுக்கணும் போல. Sign up கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்க்யூ யூ ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்டு. அதாவது நம்ம ஓடிபி வெரிஃபிகேஷனை பைபாஸ் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டே கிரியேட் பண்ணிட்டோம். நிறைய வெப்சைட்ல என்ன கேட்பாங்கன்னா, ஒன்று இமெயில் வச்சு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க, இல்லாட்டி ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி ஓடிபி வச்சு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும் போதெல்லாம் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பைபாஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ மெசேஜ் வரும்போது எரர் காட்டுது. அகெயின் ரீலோட் பண்ணலாம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்கும் பர்ப் சூட் யூஸ் பண்றதுனால. ரீலோட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரீலோட் ஆகி வந்துருச்சு. உள்ளே பார்த்தோம் அப்படின்னா டிஹெச்னு நான் ஒரு யூசர் கிரியேட் பண்ணியிருந்தேன், அந்த யூசரே வந்துட்டாங்க. எடிட் ப்ரொஃபைல் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கொடுத்த ஃபோன் நம்பர் படி வச்சு யூசர் நேம் வச்சு ஒரு ப்ரொஃபைலே கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஓடிபி பைபாஸ் இருந்துச்சுன்னா அடுத்தவங்க நம்பரை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க நிறையா. என்ன பண்ணலாம், யாரோ ஒரு நம்பரை எடுத்து நீங்கள் இதில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஆர்டர் பண்ணி விட்டுடலாம். என்ன ஆகும், அவங்க வீட்டுக்கு டெலிவரி ஆகும். இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும், இந்த கம்பெனி பேர் கெட்டு போகும், இல்லாட்டி சம் பேமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் மேப் பண்ணியிருந்தாங்கன்னா அதை எடுக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால இது வந்து ஒரு சீரியஸ் இஷ்யூ. இதுக்கு வந்து நிறையா பவுண்டிலாம் கம்பெனிஸ் வந்து நிறையா தருவாங்க. ஜஸ்ட் வெரிஃபை பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா சைன் அவுட் பண்ணுறேன். அகெயின் லாக் அவுட் லாக்இன் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன் இன்டர்நெட். ஓகே, வெயிட் பண்ணுவோம். சைன் அவுட் கொடுத்துருக்கேன் நான். ஓப்ஸ், அகெயின் நம்மளுக்கு எரர் மெசேஜ் வந்துருச்சு. ஒன்றும் இல்லை, நம்ம தான் என்ன சொல்கிறது, இஷ்யூவை வெரிஃபை பண்ணிட்டோம்ல. ஸோ பர்ப் ஆன் பண்ணிடலாம். ஜஸ்ட் அகெயின் நான் என்ன பண்ணுறேன்னா ரீலோட் பண்ணுறேன் சைட்டை. ஓகே, என்னோட லாகின்லேயே வந்திருக்கு. சைன் அவுட் கொடுக்குறேன். ஓகே, சைன் அவுட் ஆயிடுச்சு. லாகின் கொடுக்குறேன். நம்ம என்ன நம்பர் யூஸ் பண்ணோம், ஐ திங்க் 987987987 பாஸ்வேர்டு வந்து 12345 சைன் இன். ஓகே, ஊப்ஸ், ஒரு கேரக்டர் ஆட் பண்ணேன், அதை ஆட் பண்ண மறந்துட்டேன் இந்த வாட்டி. ஏன்னா நம்ம கிரியேட் பண்ணும் போதே சொன்னாங்கல்ல ஒரு கேரக்டர் நம்பரும் சேர்ந்து வரணும்ட்டு. ஓகே, ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா
நம்ம ஓடிபி வெரிஃபிகேஷன் பைபாஸ் பண்ணி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அதில் லாகின் பண்ணியாச்சு. லாக் அவுட் பண்ணி மறுபடியும் லாகின் பண்ணியாச்சு. அகெயின் உள்ளே போய் நம்பர் செக் பண்ணி பார்ப்போம். எடிட் ப்ரொஃபைல். எஸ், 987987985 பார்த்தீங்கன்னா எடிட் ஆயிடுச்சு. இது வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது ஓடிபி வெரிஃபிகேஷன் பைபாஸ். நெக்ஸ்ட் என்ன பக் பார்க்க போறோம்னா, இதே பக்கை ஃபர்காட் பாஸ்வேர்ட்ல இருக்கான்னு பார்ப்போம். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது பைபாஸ் பண்ற பக்கையும் ஃபர்காட் பாஸ்வேர்ட்ல போய் பைபாஸ் பண்ற பக்கும் ரெண்டுமே டிஃப்ரெண்ட். அதாவது இப்போ நான் வந்து என்னோட ஃப்ரெண்டோட மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ நான் என்ன பண்றேன், அவனோட ஃபோன் நம்பரை மட்டும்தான் மிஸ்யூஸ் பண்றேன். அப்போ சிவியாரிட்டி கம்மி. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, சைன் அவுட் பண்ணிடுறேன். என்னோட ஃப்ரெண்டு ஆல்ரெடி இந்த வெப்சைட்ல அக்கௌண்ட் வச்சிருக்கான். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, லாகின் கொடுக்க போறேன், ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுக்க போறேன். இந்த இடத்துல என் ஃப்ரெண்டோட நம்பரை நான் கொடுக்க போறேன். ஜஸ்ட் இது வந்து ஒரு சினாரியோவா கன்சிடர் பண்ணுங்க. இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன், என்னோட ஃப்ரெண்டோட மொபைல் நம்பர் கொடுக்க போறேன். என்னோட ஃப்ரெண்டோட மொபைல் நம்பரா இதை நம்ம வச்சுக்குவோம். ஓகேவா, கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும்னா, இந்த மொபைல் நம்பர் என் ஃப்ரெண்டோடது. நான் இதுக்கு பாஸ்வேர்டை வந்து ஓடிபி கொடுக்குறேன். கண்டினியூ. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு ஓடிபி அந்த நம்பருக்கு சென்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஓடிபியை போடுங்க, புது பாஸ்வேர்டு போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த சுச்சுவேஷன்ல நான் என்ன பண்ணலாம்னா, நான் என் ஃப்ரெண்டோட நம்பர் போடலாம், இல்லை யாரோட நம்பர் வேணா போடலாம். யாரோட ஃபோன் நம்பரை வேணா நான் இதுல போட்டு அடுத்து இந்த மாதிரி கேட்குது தெரியுமா, பாஸ்வேர்ட் ரீசெட்ன்ட்டு. இந்த இடத்துல ஒரு தப்பான ஓடிபியை போட்டு நான் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்னு திங்க் பண்ணி பாருங்க. யாரோட ஃபோன் நம்பரை வேணாலும் நான் ரீசெட் பண்ணி அவங்க அக்கௌண்ட்டுக்குள்ள நான் போயிடலாம். ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க அக்கௌண்ட்டுக்குள்ள எல்லாம் போனோம்னா அவங்க ஃபோன் நம்பர், அவங்க வீட்டு அட்ரஸ், கிரெடிட் கார்டில் ஏதாச்சும் வாங்கியிருந்தாங்கன்னா கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நெட் பேங்கிங், இந்த மாதிரி என்ன வேணா நம்ம பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, ஏன்னா அதுதான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. ஃப்ளிப்கார்ட்டுக்கு நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுறீங்க. நான் என்ன பண்ணுறேன், உங்கள் ஃபோன் நம்பரை வச்சு ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்து உங்கள் பாஸ்வேர்டை நான் என் வீட்டில் இருந்தே ரீசெட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணலாம், உங்க அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நான் என்ன வேணா ஆர்டர் பண்ணலாம், என்ன வேணா வாங்கலாம், இந்த மாதிரிலாம் பண்ணலாம். மல்டிபிள் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால சைன்இன் பண்ணும்போது இருக்க பக்கை விட ஃபர்கட் பாஸ்வேர்ட் ரீசெட் பாஸ்வேர்டில் இருக்க பக் வந்து சிவியாரிட்டி ரொம்பவே அதிகம். இதை வந்து தான் ஏடிஓ அப்படின்னு சொல்லுவாங்க, அக்கௌண்ட் டேக் ஓவர். ஒரு மொத்த அக்கௌண்ட்டோடையே நம்ம என்ன பண்ணலாம்னா கம்ப்ளீட் அக்சஸ் எடுக்கலாம். இப்போ இதுல அந்த பக் இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். நான் என்ன பண்றேன், பர்ப்போட கனெக்ட் பண்ணிக்கிறேன், இன்டர்செப்ட் ஆன் பண்ணிக்கிறேன், தப்பான ஓடிபி கொடுக்க போறேன் ஃபர்ஸ்ட். அதாவது ஓடிபி ரிக்வயர்ட் 1234. பாஸ்வேர்டு வந்து பழைய பாஸ்வேர்டு, ஜஸ்ட் ஏதோ ஒரு பாஸ்வேர்டு நீங்க வேற ஒருத்தவங்களுக்கு நீங்க மாத்த போறீங்க. கரெக்டான ஓடிபி கொடுத்தா மட்டும்தான் மாறணும், அப்படி இருந்தா பக் இல்லை. ஆனா நான் தப்பான ஓடிபி தான் கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இன்டர்செப்ட் ஆன் பண்ணாமே செக் பண்ணி பார்ப்போம். 1234 கொடுத்தா என்ன ஆகுதுன்ட்டு. என்ன வருது, ஓடிபி தப்பு இல்லாட்டி எக்ஸ்பயர்டுன்னு வருது. இப்போ என்ன பண்ண போறேன், இன்டர்செப்ட் ஆன் பண்ண போறேன், ரீசெட் பாஸ்வேர்ட். இந்த இடத்துல வருது ஆக்ஷன், டூ இன்டர்செப்ட், ரெஸ்பான்ஸ் டு திஸ் ரெக்வஸ்ட், ஃபார்வர்ட். அதே மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வருது. அகெயின் இதை நான் என்ன பண்ண போறேன், மேனிப்புலேட் பண்ண போறேன். இதை டெலீட் பண்ண போறேன். இந்த இடத்துல ட்ரூக்கு பதிலாக எரர் இருக்கிறதுக்கு ட்ரூக்கு பதிலாக ஃபால்ஸ் அப்படின்னு மாற்ற போகிறேன். அகெயின் ஃபார்வர்ட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எரர் மெசேஜ் காட்டலை, பாஸ்வேர்ட் சேவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், வேற ஒருத்தவங்க நம்பருக்கு நான் எப்படி வேணால் பாஸ்வேர்ட் மாற்றிக்கலாம், கரெக்டான ஓடிபி இல்லாமல். ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். புதுசாக பார்த்து நம்ம பாஸ்வேர்டு வச்சு 98798799875 புதுசாக பார்த்துற பாஸ்வேர்ட். ஓகே, சைன் இன். ஓப்ஸ், இன்வாலிட் credentials. ஓகே, சைன் இன். Oops, 1 second. 1 2 3 4 5 sign in. Yes,
கரெக்டாக தான் எடுத்திருக்கு. பாஸ்வேர்ட் நம்ம புது பாஸ்வேர்ட் மாற்றணும்ல, அதை போடாமல் நான் மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த பாஸ்வேர்டே வச்சு ட்ரை பண்ணனால இன்வேலிடே வந்துச்சு. இப்போ நம்ம செகண்ட் டைம் ரீசெட் பாஸ்வேர்ட் பேஜில் போய் பைபாஸ் பண்ணோம்ல, அந்த பாஸ்வேர்ட் போட்டேன், கரெக்டாக ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வேற ஒருத்தவங்க ப்ரொஃபைல்லே இப்படி லாகின் பண்ணிடலாம். அங்கே போய் நம்ம என்ன செக் பண்ணலாம், அவங்க என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்களோட விஷ் லிஸ்ட்டு, மேனேஜ் அக்கௌண்ட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, அவங்க மெம்பர்ஷிப் வச்சுருந்தா என்ன, அவங்களோட ஐடி ப்ரூஃப் டேட்டா எடுக்கலாம், எமர்ஜென்சி கான்டாக்ட் வச்சுருந்தாங்கன்னா அதை எடுக்கலாம். அகெயின் நம்ம இங்கேயும் போய் என்ன பண்ணிக்கலாம்னா பாஸ்வேர்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பில்லிங், ஷிப்பிங் அட்ரஸ், அவங்க வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிக்கலாம், அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் மேனிப்புலேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது எங்கே போய் இருக்கும்னா இது எல்லாமே ஹிஸ்ட்ரியில் இருக்கும். HTTP ஹிஸ்ட்ரின்னு போனோம்னா ப்ராக்ஸி டேப்ல நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் சர்ச் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இருக்கும். அங்கே தான் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம பாஸ்வேர்ட் மாற்றணும்னு நினைக்கிறேன். அதை நம்ம தேடணும்னா அது இங்கே இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இருக்கு. ஓகே, இதில் தான் நம்ம மாற்றிருக்கோம். இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி பேஜ் மாதிரி. இப்போ எப்படி ப்ரௌசர்லாம் ஹிஸ்ட்ரி பேஜ் வருது, அதே மாதிரி இதில் வந்து ப்ராக்ஸியில் ஹிஸ்ட்ரி பேஜ் வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இதில் தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஓடிபியை பைபாஸ் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரிஜினல் ரெக்வஸ்ட்டு, இதுதான் அந்த ஓடிபி. ஒரிஜினல் ரெக்வஸ்ட் என்ன வந்திருக்குன்னா, ஒரிஜினலாக இருக்க ரெஸ்பான்ஸ் என்ன வந்திருக்குன்னா எரர்னு வந்திருக்கு. நம்ம அதை எடிட் பண்ணி இந்த மாதிரி மாற்றி நம்ம பைபாஸ் பண்ணியிருக்கோம். இந்த வெப்சைட்டில் வந்து எப்படி வச்சுருக்காங்கன்னா ட்ரூ ஃபால்ஸ் இதை பேஸ் பண்ணி செக் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வெப்சைட் இந்த மாதிரி ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்றத பேஸ் பண்ணி டேட்டாவை செக் பண்ணுச்சு அப்படின்னா யார் வேணாலும் ஈஸியாக மாற்றிடுவாங்க. மாற்றி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி அடுத்தவங்க அக்கௌண்ட்டை அக்சஸ் பண்ணுவாங்க, ஓடிபி பைபாஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணுவாங்க. எல்லா வெப்சைட்டும் இப்படி பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சில வெப்சைட் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஜஸ்ட் 1 செகண்ட், சில வெப்சைட் 0, 1 யூஸ் பண்ணுவாங்க. அதாவது 0னா ஃபால்ஸ், 1னா ட்ரூ, அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சில வெப்சைட் வந்து ஃபால்ஸ், ட்ரூ யூஸ் பண்ணுவாங்க. சில வெப்சைட் வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா எரர், நோ எரர் அப்படி யூஸ் பண்ணுவாங்க. சில வெப்சைட் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா வேலிட், நாட் வேலிட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு 2 டைப் ஆஃப் திங்ஸை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா செக் பண்ணி பார்ப்பாங்க. அது எப்படின்றத ஃபிக்ஸடாக நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சைட்டையும் பர்ப்சூட்டையும் கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி நம்ம ரெஸ்பான்ஸில் போய் பார்க்கணும். ஓகே, அவங்க எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் செக் பண்ணுறாங்க, ட்ரூ ஃபால்ஸ் செக் பண்ணுறாங்களா, 0, 1 செக் பண்ணுறாங்களா, இல்லை வேலிட், நாட் வேலிட் செக் பண்ணுறாங்களா, இது எல்லாமே பண்ணுவாங்க. இந்த பக்குக்கு இன்னொரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் கிளைண்ட் சைடு வேலிடேட் பண்ணுறாங்க. கிளைண்ட் சைடு வேலிடேட் பண்ணால் இந்த பிரச்சனை எல்லாமே வரும். அது என்ன கிளைண்ட் சைடு அப்படின்னா ஒன்றும் இல்லை, நான் அப்போதான் ஒரு இமேஜ் காமிச்சல, இது வந்து இந்த கருப்பு கலர் பாக்ஸ் வந்து நம்ம கம்ப்யூட்டரை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம், இந்த ரெட் கலர் பாக்ஸ் வந்து சர்வர் பின்னாடி எங்கேயோ இருக்குது அப்படின்ட்டு. கிளைண்ட் சைடு வேலிடிட்டினா அதாவது நம்ம இங்கே மாற்றுறோம்ல, இங்கே நம்ம மாற்றுற டேட்டாவை அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து கிளைண்ட் சைடு வேலிடேட். அதாவது நான் ஒரு விஷயத்த மாத்துறேன், அதை வந்து செக் பண்ணாம எடுத்துக்குது சர்வர், அப்போ அது கிளைண்ட் சைடு வேலிடேட். இதே இது சர்வர் சைடு வேலிடேட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளால இந்த மாதிரி பைபாஸ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபேஸ்புக்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்லாம் என்ன பண்ணுவான்னா இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டான். ஏன்னா இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணால் என்ன ஆயிரும், ஃபேஸ்புக்கோட ஒருத்தவங்களோட அக்கௌண்ட்டை இன்னொருத்தவங்க ஈஸியாக ஹேக் பண்ணிடுவாங்க. அதாவது ஃபர்கட் பாஸ்வேர்டு போட்டு அவன் ஃப்ரெண்டோடதோ இல்லை யாரோட ஐடியா ஹேக் பண்ணுமோ அவன் ஃபோன் நம்பரோ இமெயில் ஐடியோ போட்டு இந்த மாதிரி மாற்றி விட்டு போயிடுவாங்க. அதனால தான் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் சர்வர் சைடு வேலிடேட் பண்ணுவாங்க. சர்வர் சைடு வேலிடேட் பண்ணுவாங்கன்னா இந்த டேட்டா எதுவுமே நம்மளுக்கு இந்த இடத்துலயே தெரியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க சர்வர்லேயே நடந்து வந்துடும். ஸோ இப்போ நம்ம இந்த பக்கை கண்டுபிடிச்சிட்டோம். இவங்க கிட்ட நம்ம இப்போ நான் இந்த பக்கை வந்து இந்த கம்பெனிகிட்ட நான் ரிப்போர்ட் பண்ணிடுவேன். இவங்க சரி பண்ணிடுவாங்க. சரி பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இவங்க கிளைண்ட் சைடு வேலிடேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, அதை ஸ்டாப் பண்ணிட்டு சர்வர் சைடு வேலிடேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
அந்த மாதிரி சர்வர் சைடு வேலிடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, நான் இந்த மாதிரி ட்ரூ ஃபால்ஸை மாத்தினா கூட இந்த இடத்துல என்ன ஆகும்னா ஒர்க் ஆகாது, பைபாஸ் ஆகாது, அப்டேட் ஆகாது, எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. இந்த மாதிரிலாம் நம்ம செக் பண்ணலாம். ஸோ இந்த பக் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கெல்லாம் இருக்கும்னா, சைன்இன் பண்ற பேஜ்ல இருக்கும், சைன் அப் பேஜ் அதாவது புதுசா ரெஜிஸ்டர் பண்ணும்போது இருக்கும், இல்லாட்டி லாகின் பண்ற இடத்துல இருக்கும், இல்லாட்டி நம்மளுக்கு பாஸ்வேர்டு தெரியலன்னு வச்சுக்கோங்க, ஃபர்கெட் பாஸ்வேர்டு ஆப்ஷன் இருக்கும்ல அந்த இடத்துல இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயத்துல இருக்கும். ஏன் இந்த இடத்துல சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இங்க கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் கரெக்டான பாஸ்வேர்டு கொடுத்தாதான் என்னால சேஞ்ச் பண்ண முடியும். நான் என்ன பண்ண போறேன்னா 121212 அப்படின்னு கொடுக்க போறேன். உங்களுக்கு இதை காட்டுறேன். இன்ஸ்பெக்ட் பண்ணி ரைட் கிளிக், இன்ஸ்பெக்ட் எலமெண்ட், டைப் வந்து டெக்ஸ்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 121212 கொடுத்துருக்கேன். நியூ பாஸ்வேர்டு வேறு ஏதாச்சும் கொடுப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே போயிட்டு இன்டர்செப்ட் ஆஃப் பண்ணிடுவோம், ஆஃபில் தான் இருக்குது. சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓல்டு பாஸ்வேர்ட் டசன்ட் மேட்ச் அப்படின்னு வருது. அதாவது நான் இந்த மாதிரி கொடுத்தோன்னே ஓல்டு பாஸ்வேர்ட் டசன்ட் மேட்ச் அப்படின்னு வருது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா மேனிப்புலேட் பண்ண முடியுதா அப்படின்றத நம்ம பார்ப்போம். இன்டர்செப்ட் கொடுக்குறேன், எல்லாமே அப்படியே தான் இருக்கு. அகெயின் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா ஒரு 1 ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து டிசேபிள் ஆயிருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரீடைப் பண்ண சொல்றாங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், அகெயின் சேஞ்ச் பாஸ்வேர்டை கிளிக் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு URL வந்துருக்கு, இது கிடையாது ஃபார்வர்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு டேப் வந்திருக்கு, ஓல்டு பாஸ்வேர்டு நியூ பாஸ்வேர்டு அப்படின்ற வந்திருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆக்ஷன்ல போயிட்டு டூ இன்டர்செப்ட் ரெஸ்பான்ஸ் டு திஸ் ரெக்வஸ்ட் கொடுக்க போறோம். ஃபார்வர்ட் கொடுக்குறேன், ஃபார்வர்ட் 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 ரெஸ்பான்ஸ் வர வரைக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா 200 ஓகேன்னு வந்திருக்கு. கீழே பார்த்தோம் அப்படின்னா என்ன வந்திருக்குன்னா நம்மளுக்கு வந்து எந்த விதமான இந்த என்ன சொல்றது ஜேசான் ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. போன வாட்டி மாதிரி ட்ரூ ஃபால்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. கிடைச்சாதான் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும், கிடைக்கல. அகெயின் நான் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் ஓல்டு பாஸ்வேர்ட் டசன்ட் மேட்ச் அப்படின்னே வருது. ஸோ அப்போனா இந்த இடத்துல அந்த பக் இல்லை, இந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மாதிரி செக் பண்ணல. ஸோ இந்த இடம் சேஃபா இருக்கு, அந்த பக் இல்லை. ஆனா ரீசெட் பண்ற இடத்துலையும் சைன் அப் பண்ற இடத்துலயும் அந்த பக் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட்ல ஒரு இடத்துல தான் அந்த பக் இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. சில வெப்சைட்ல இன்னும் நிறைய ஃபீச்சர் வச்சிருப்பாங்க. பேமெண்ட் போறோம், இப்போ ஒன்றும் இல்லை, ஏதாச்சும் ப்ராடக்ட் போய் பார்ப்போம். ஓகே, எங்க இந்த ப்ராடக்டையும் காணும் தான் இருக்கு, மாஸ்க் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அந்த மாஸ்கை பை பண்ணலான்னு பார்க்க போறேன். பை கொடுக்குறேன். பை கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா நம்மளோட கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் இல்லை ஏதோ சம் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கும். ஃபைனலாக நான் பே பண்ணும்போது என்ன கேட்கும்னா ஏதாச்சும் பின் நம்பரு இல்லாட்டி பாஸ்வேர்டு இல்லாட்டி அந்த இடத்துல ஒரு OTP அந்த மாதிரிலாம் கேட்கும், பார்த்துருப்பீங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த இடத்துல இந்த மாதிரி செக் பண்ணலாம், என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் வருது, அதை நம்ம எப்படி மேனிபுலேட் பண்ணா பைபாஸ் ஆகுது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெஸ்பான்ஸ் மேனிபுலேஷனை வச்சு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அக்கௌண்ட் டேக் ஓவர் பண்ணுவாங்க. ரொம்பவே ஒரு சீரியஸ் பக் இது. இதுல வந்து பேமெண்ட்ல பண்ணுவாங்க, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்ல பண்ணுவாங்க, இமெயில் சேஞ்ச் பண்றதுல பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு செனாரியோ சொல்றேன்னா, நான் வந்து என் ஃப்ரெண்டு வந்து xyz@gmail.com அப்படின்னு ஒரு மெயில் ஐடி யூஸ் பண்ணி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றான் ஃப்ளிப்கார்ட்ல. ஓகேவா? நான் வந்து என்ன பண்ண போறேன்னா xxs@gmail.com அப்படின்னு சொல்லி இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன். இது வந்து விக்டம்னு வச்சுக்கலாம், இது வந்து அட்டாக்கர், நான் தான் அட்டாக் பண்ண போறேன் அவனோட இதை. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா என் அக்கௌண்ட்டுக்குள்ள நான் லாகின் பண்ணிக்கிறேன். நிறைய வெப்சைட் என்ன ஆப்ஷன் கொடுப்பாங்கன்னா இமெயில் அட்ரஸை சேஞ்ச் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க. இப்போ நீங்க ஃபிளிப்கார்ட், அமேசான் எதுல வேணா போங்க, இமெயில் சேஞ்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இமெயில் சேஞ்ச் பண்ணும்போது அவங்க மெயினா என்ன செக் பண்ணணும்னா நம்ம சேஞ்ச் பண்ண போற இமெயில் வந்து வேற யாராச்சும் யூஸ் பண்றாங்களா அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ERER@
gmail.com அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க புது இமெயிலுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ஒரு இமெயில் ஆல்ரெடி இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. சப்போஸ் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இமெயில் ஐடி வேற யாரோ யூஸ் பண்றாங்க, அதனால இதை நீங்க யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம போய் என்ன பண்றோம்னா ரெஸ்பான்ஸ் வச்சு மேனிபுலேட் பண்ணி இந்த இடத்துல இஆர்இஆருக்கு பதிலா XYZ அப்படின்னு கொடுத்து நான் மாத்திட்டேன்னு வச்சுக்கோங்க சக்சஸ்ஃபுல்லா. என்ன ஆகும் அப்படின்னா நான் வந்து என்னோட ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டை கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்ணிடுவேன். என் ஃப்ரெண்டோட இமெயிலுக்கு வந்து என் பாஸ்வேர்டு அப்டேட் ஆயிரும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா அவன் இமெயில் போட்டு என் பாஸ்வேர்டை போட்டு நான் லாகின் பண்ணிடுவேன். இதெல்லாம் நிறைய சினாரியோஸ். இந்த மாதிரி நிறைய பக் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் ஆனா அது வந்து பப்ளிக்கா டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த கம்பெனியோட என்ன சொல்றது பாலிசி பொறுத்து ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சினோரியோல ஒரு காட்டுறேன். இந்த மாதிரி பக்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னா மினிமம் அமௌண்ட்டே ஒரு $500 ஸ்டார்ட் பண்ணி போகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரொம்ப பாப்புலரான கம்பெனில இந்த மாதிரி பக்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன கம்பெனினா ட்விட்டர். பாஸ்வேர்ட் ஆத்தென்டிகேஷன் ஃபார் அப்டேட்டிங் இமெயில் அண்ட் ஃபோன் நம்பர். அதாவது நம்ம ஒருத்தவங்களோட நான் லாகின் பண்றேன், லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இமெயில் ஃபோன் நம்பர் இந்த மாதிரிலாம் நம்ம அப்டேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன கேட்பாங்கன்னா பாஸ்வேர்டு கேட்பாங்க. அந்த மாதிரி பாஸ்வேர்டு கேட்குற இடத்துல நான் தப்பான பாஸ்வேர்டு போட்டுமே அதை நான் ரெஸ்பான்ஸ்ல போய் தப்பு இல்லை அது கரெக்டு தான் மாத்தினேன்னா ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ அதை இவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ டாலர்னா $700 அமௌண்ட் ரிவார்ட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இந்த URL லிங்கை பார்த்துக்கோங்க 770504 ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இருந்தாலும் ஜஸ்ட் நான் ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். அவங்க ஜஸ்ட் டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்றத டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் டு ரீப்ரொடியூஸ். ஸோ செட்டிங்ஸ் போயிட்டு அக்கௌண்ட்ல போயிட்டு இமெயில் கொடுத்து புது இமெயில் சேஞ்ச் பண்ணணும்னு கொடுத்து அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பாஸ்வேர்டை ரேண்டமாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து ஒரு ரெக்வஸ்ட் வரும். அதை நீங்க என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இன்டர்செப்ட்ல போயிட்டு பண்ணி சர்வருக்கு போறதுக்கு முன்னாடி அதை இன்டர்செப்ட் பண்ணி இந்த மாதிரி மாத்தணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி ரெக்வஸ்ட் வருது பாத்தீங்களா, இதுதான் இந்த ரெக்வஸ்ட். அதாவது நம்ம எங்க ஒர்க் ஷூட் ஹிஸ்டரியில போனோம்னா இந்த மாதிரிலாம் வருதுல ரெக்வஸ்ட், இதை அப்படியே காப்பி பண்ணி அங்க ரிப்போர்ட்ல போட்டிருக்காங்க. காப்பி பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரிஜினல் ரெஸ்பான்ஸ் இருக்கு, இதை நான் எடிட் பண்ணி இந்த மாதிரி ரெஸ்பான்ஸா மாத்திருக்கேன், எனக்கு சக்சஸ்ஃபுல்லா மாறிடுச்சு அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் மாறும். ஸோ ட்விட்டர் வந்து ரொம்ப பெரிய கம்பெனி, அதனால பார்த்தோம் அப்படின்னா நிறைய இது வந்துருக்கு ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ்ல. ஸோ அது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இருந்ததா நான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃபைனலா என்ன ஆயிருக்குன்னா எனக்கு பைபாஸ் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதை ரியாக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து $700 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கு. பட் எல்லாமே எப்படி இருக்குன்னா டிஸ்க்ளோஸ் பண்ணாம இருக்கு. அதாவது டிஸ்க்ளோஸ் பண்ணாம இந்த சென்ஸ் ஜஸ்ட் ஹேக் ஆக்டிவிட்டி போனேன் அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ரீசெண்டா யார் பக் கண்டுபிடிச்சா எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்லாம் சில வெப்சைட்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. உள்ள போறேன், அதாவது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா சேம் தான். கிளாஸ் டோர் அப்படின்ற வெப்சைட்ல பக் கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்வளவு நாளைக்கு முன்னாடி? 26 டேஸ்க்கு முன்னாடி தான். ஜஸ்ட் வெறும் 26 டேஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 25 நாளைக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட அவார்ட் பாத்தீங்கன்னா $1000. ஒன்றும் இல்லை, வெப்சைட் போய்கிட்டு செக்யூரிட்டி போயிட்டு 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஓடிபி கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஓடிபியை டெலீட் பண்ணிட்டு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், பைபாஸ் ஆயிருச்சு. டெலீட் இந்த சென்ஸ் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட ரெக்வஸ்ட் இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏதோ ஒரு நம்பர் இருக்கும்ல, ஏதோ ஒரு நம்பரை டெலீட் பண்ணிட்டாங்க. இப்படி 1234 டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எந்த நம்பருமே இல்லாம ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்ணிருக்குன்னா பாஸ்வேர்டை பைபாஸ் பண்ணிருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா யார் வேணாலும் யாரோட டேட்டா வேணாலும் அக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ தட் இது வந்து ரியாக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணி $1000 பவுண்டி அவார்ட் பண்ணியிருக்காங்க. சம்டைம்ஸ்
தப்பான வேல்யூ கொடுத்தாலும் அக்செப்ட் ஆகும், எந்த வேல்யூமே கொடுக்காட்டினாலும் அக்செப்ட் ஆகும். இந்த மாதிரி புது புது ரிப்போர்ட்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஹேக்கர் ஆக்டிவிட்டியில வந்து ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா யார் எந்த மாதிரி பக் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். பைபாஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இப்போ நம்ம பண்றது எல்லாமே பைபாஸ் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $150, $150 இருக்கு, $15,000 இருக்கு, $1,700 இருக்கு, $5,000 இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸ்டில் ப்ராசஸ் இதுதான். இதுலயே நம்ம பேமெண்ட் டேம்பரிங் பண்ணலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். பட் ஒரு ரஃப் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி இந்த மாதிரி ரெஸ்பான்ஸை மேனிப்புலேட் பண்றது, எப்படி மேனிப்புலேட் பண்ணா எப்படி மாறும் அப்படின்றதெல்லாம். நான் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த சேம் ட்ரூ ஃபால்ஸ் 0 1லாம் இருக்காது. ஒவ்வொரு சைட்டை பொறுத்து அவங்க என்ன கீவேர்டு யூஸ் பண்றாங்களோ அது மாறும். நம்ம அந்த சைட்டை அனலைஸ் பண்ணி ரெஸ்பான்ஸை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நம்ம மாற்றணும், அதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சைட்லையும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும், நம்ம அந்த ஃபீச்சர்ஸ்ல எல்லாம் போய் டெஸ்ட் பண்ணணும். நான் ஜஸ்ட் லாகின், ரீசெட்டு, மேனேஜ் அக்கௌண்ட்ல எல்லாம் காமிச்சிருக்கேன். நீங்க அந்த மாதிரி நிறைய அதில் செக் பண்ணி பார்க்கணும். பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்றது, இமெயில் சேஞ்ச் பண்றது, ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்றது, அந்த மாதிரிலாம் இதுலயே ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா எடிட் பண்ணி பழைய ஃபோன் நம்பருக்கு பதிலாக புது ஃபோன் நம்பர் கொடுத்து பார்ப்போம். 99995555 என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, அடிஷ்னலாக நிறைய டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஓகே, சப்மிட் கொடுப்போம். ஜிப் கோட் கேட்குறாங்க, அதர் கொடுத்துடலாம். சப்மிட். இப்போ பார்த்தோன்னா என்ன ஆகுதுன்னா, எந்த ஒரு வெரிஃபிகேஷனும் பண்ணல, எந்த ஒரு வேலிடிட்டியும் பண்ணல, ஃபோன் நம்பர் சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இப்போ நான் வேற ஒருத்தவங்களோட ஃபோன் நம்பர் இங்கே யூஸ் பண்ணியிருந்தா என்ன ஆகும், அகெயின் நான் வேறத்தவங்களோட ஃபோன் நம்பரை அசால்ட்டாக யூஸ் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது எல்லாமே பக்ஸ் தான், இது எல்லாத்தையும் நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம். இன்னும் நிறையா இருக்கு, பட் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா நோட்ஸ் எடுத்து வச்சுட்டே இருக்கணும், இல்லாட்டி குழப்பிடும் ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்லாம். அதே மாதிரி எல்லா சைட்டும் எக்ஸாக்டாக ஒரே மாதிரி இருக்காது. அதாவது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சைட்டை ஒவ்வொரு மாதிரி டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஃப்ளிப்கார்ட் சைட் ஒரு மாதிரி இருக்கும், அமேசான் சைட் ஒரு மாதிரி இருக்கும், இப்போ இந்த சைட் ஒரு மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு சைட்டும் மாறும். ஸோ ஃபீச்சர்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். சைன்இன் வச்சிருப்பாங்க, சைன் அப் வச்சிருப்பாங்க, ஃபர்கட் பாஸ்வேர்ட் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் ரொம்ப பாப்புலரான சைட்ல எல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஹேக்கர் அவங்க ஆல்ரெடி இந்த மாதிரி பக்லாம் கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம பிகினர் இப்போதான் ஃபர்ஸ்ட் வரோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப பாப்புலர் இல்லாத சைட்ல போய் தேடி பார்க்கணும், அப்போதான் நம்மளுக்கு பக்ஸ் கிடைக்கும். இப்போ எடுத்தோடனே போயிட்டு நீங்க google.com, facebook.com எல்லாம் தேடினீங்கன்னா கிடைக்காது. ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சின்ன லெவல் பக்லாம் அவங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சு சரி பண்ணியிருப்பாங்க. ஆனா எல்லா கம்பெனியும் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா சொல்ல முடியாது. இந்த மாதிரி இன்னும் நிறைய சின்ன கம்பெனிஸ் இருக்கு. பெரிய கம்பெனிஸ் பார்த்தோம்னா மொத்தமே ஒரு 10-15 நம்ம எண்ணிடலாம். ஆனா சின்ன கம்பெனிஸ் பார்த்தோம்னா லட்சக்கணக்கான கம்பெனிஸ் இருக்கு. டெய்லி புது கம்பெனிஸ் வந்துட்டே தான் இருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை. எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிட்டே இருக்கு. புதுசா வெப்சைட் கிரியேட் பண்றாங்க, ஆப் கிரியேட் பண்றாங்க. ஸோ கிரியேட் பண்ண அவங்களுக்கே தெரியாம நிறைய பக்ஸ் அதுல வந்துட்டே தான் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மள அப்டேட் பண்ணிட்டு புது பக் கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு நான் அநேகமா இப்போ இதுல வெப்சைட்ல இருக்க எல்லா பக்கையும் நான் ரிப்போர்ட் பண்ணிடுவேன். ஸோ டோன்ட் வரி கைஸ். ஸோ யாரும் இதை மிஸ்யூஸ் பண்ண முடியாது ஐ கெஸ். அண்ட் நீங்க HackerOne இல்லாட்டி பக்ரோட் பிளாட்ஃபார்ம்ல போய் தேடி பார்க்கலாம்.